அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் ஒரு கிராமத்துக்கு தான் மாமாண்ட தோட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த அழகிய கிராமம் என்று முதலுமே போட்டிருந்தான். ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இந்த தோட்டங்களில் சமர் நேரம் சம கார்டன் என்று சொல்லப்படுறது தோட்டங்கள் பக்கம் பக்கமாக நிறைய பேரே வாங்கி செய்வினோம். வீட்டு தோட்டம் இல்லாமல் இப்படி அதைத்தான் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் மாமாவோட சேர்ந்து. வணக்கம் மாமா. வணக்கம் மதி. மாமா முதல் இந்த போன வருஷம் போட்டிருந்தேன், அதுக்கு முதல் வருஷம் போட்டிருந்தேன் வீடியோ பார்த்துருப்பீங்கள். வேலாயுத பிள்ளை, சுப்பிரமணியம் கூடுதலாக தோட்ட வீடியோ பார்க்குறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு காலமாக மாமா? 40 நீங்க 38 வருஷமாக இந்த தோட்டம் செய்து வருகின்றார். ஒவ்வொரு விவசாயிட்டையுமே ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் வளர்ச்சியும் காணப்படுது. பாப்பம் இங்கே என்னென்ன விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லி நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். பாப்பம் தொடர்ந்து இப்போ இந்த மாதம் அதாவது 5ஆம் மாதம் முன்னுக்கு, அதாவது நோமலாக 5ஆம் மாதம் 15க்கு பிறகுதான் நல்ல வெதர், குளிர் வராது, பயப்படாமல் கொடிகளை வைக்கலாம் என்று சொல்லிவினோம். உங்களோட தோட்டத்துக்கு என்னென்ன எந்தெந்த மாதம் வச்சிங்க, இந்த மாதம் என்னென்ன ஃபெஸ்டா வச்சிங்கன்றதை வெங்காயத்துல இருந்து தொடங்குவோம். இந்த முறை உருளைக்கிழங்கு வந்து ஏப்ரல் மத்தியில நடப்பாங்க. ஏப்ரல் நடுப்பகுதியில 15-20 நாளுக்கு மேலே ஆச்சு வந்துட்டு. விதகிழங்கா வாங்கினீங்க கடையில வந்தாங்க. எந்த கடையில வாங்கினீங்க? உருளைக்கிழங்கு பவுமார்க்ட்ல வாங்கினீங்க விதகிழங்கா. அப்ப நோமலா வாங்குற கிழங்கு முளைச்சா வைக்கிறது இருக்குது, அதுக்கும் விதகிழங்கும் வித்தியாசம் இருக்கா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் நல்ல வளர்ச்சியை தரும் விதகிழங்குன்னு சொன்னார். அப்ப தோட்டமா இப்படி செய்கிறவ விதகிழங்கா வாங்கி வைக்கிறதான் நல்ல மண்ணு. 4ஆம் மாதம் அதுக்கு சில பேர் வந்து உருளைக்கிழங்கு வேண்ட சமைக்க வேண்ட உருளைக்கிழங்கு வீட்டை வச்சா முளைச்சிடும். அதை கொண்டு ராகணும் இருக்குது. அது நட்டா சில நேரம் கணக்க வருது இல்லை அதுல. ஆனா இதுக்கு சும்மா நாங்கள் அதாவது வீட்டு தோட்டம் மட்டும் வைக்கிற நாங்கள் முளைச்சதே அப்படி ஒன்றை வைக்கலாம். பெரிய அளவில் இப்படி செய்கிறது விதைக்கண்டு வாங்கி வைக்கிறதான் நல்ல மண்ணு வைக்கிறேன். நல்ல விளைச்சலையும் தரும். பட்டி கணக்குல வர்றது, இதை கிழக்கு பாருது, புரிம்பா வர்றது. அப்ப வந்தால் எங்கட அம்மையா இருக்காரு, ஐயா இருக்காரு, அவர் வந்து பெட்டி கணக்குல ஒன்று வச்சா எங்க அக்கா வந்து ஒரு ஆள் எடுத்து வெட்டி கறி வைப்பா விதகிழங்குல. அப்ப ஐயா பேசுவார், அது விலை சொல்லி முளையும் வந்துடும். அப்படி அது சிலது முளைச்சது வெட்டி கறிக்கு போட நஞ்சு சொல்லப்படுது. அந்த பச்சை தன்மை இருந்தால் அது நல்ல மில்லி என்று சொல்லி பாப்பன். நாங்கள் வெங்காயம் எப்படியான வெங்காயம் எப்ப நட்டீங்க? இதுல இருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயமா, ஊர் வெங்காயம், இலங்கை வெங்காயம். இது எந்த மாதம் நட்ட நீங்கள்? இது வந்து ஏப்ரல் கடைசியில் நட்டாங்க. ஏப்ரல் கடைசியில நட்ட நீங்க. கடைசியில இப்போ ஒரு 2 கிழமை இருக்கும், 3 கிழமை ஆகுது. ஏப்ரல் கடைசியில கிட்டத்தட்ட. இப்ப இதுகளுக்கு என்னென்ன பயிருக்கு மாமா? இப்ப நத்தியல் வரும். இப்ப வெங்காயத்துக்குள்ள நத்த பிரச்சனை உங்களுக்கு சந்திச்சு, வெங்காயத்துக்கு ஒரு காலம் வராது. அதே மாதிரி உள்ளியும் பெரும்படியான ரவைக்கு நட்டால் தரைக்குள்ள வராது. தோட்டத்துக்குள்ள இப்ப ஒவ்வொரு மூலியெல்லாம் நட்டால் அதுக்கு மனத்துக்கு வராது வருது இல்ல. நாங்கள் அப்படி நடுறதுல அப்படி நடையில ஒரு சைட்ல நல்ல உள்ள நட்டுருக்கிறோம். இந்த முறை கொஞ்சம் குறைவா கிடக்குது. என்ன கூடுதலான அன்பர்கள் மக்கள் கேட்டிருந்தார்கள், ஒரே நத்த பிரச்சனையா இருக்கு, எப்படி இதை தவிர்க்கலாம், என்ன செய்யலாம் என்று எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப நான் ஒவ்வொரு விவசாயிட்டையும் போய்க்கலையே ஒவ்வொரு விதமா அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லினோம். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க 8 அதாவது இடக்கிட 8 உள்ளிகளை நடையக்கிலே அதை தவிர்க்கலாம். ஆனா உங்களுக்கு வெங்காயத்துக்குள்ள வராதுன்னு சொல்றீங்க. வெங்காயத்துக்குள்ள அப்படித்தான் இன்னொரு விவசாயி சொல்லி இருந்தார், உள்ளி நடுறவர் தங்களுக்கு நத்தியே வர்ற இல்லை என்று சொல்லி இருக்குது. பாப்போம். அப்ப வெங்காயம் பெரும்படியா நீங்க நடலாம், அதுக்குள்ள நத்தியே வராதுன்னு சொல்லி இருக்கிறார். அதை தொடர்ந்து இது கீரியா மாமா? வெங்காயம் அந்த வெங்காயம் இங்க ஜெர்மன் பெரிய பம்பா வெங்காயம். அது இப்ப அது கூட வளர்ந்துருக்குதல்லோ, இது குறைவா வளர்ந்துருக்கோ மாமா? அல்லது இது லேட்டா நட்டுறீங்களோ? இல்ல ஒரு நட்டுறாங்க. இது வந்து பின்னி முளைச்சு அது ஒரு நல்ல வளர்ச்சி வந்து அது முளை வந்தபடி இருந்த வந்தது.
முளைச்சு வந்தபடிக்குனால வேலைக்கு வந்திருக்குது இது. ஆனா இது டக்கண்டு வந்துடும் இனி வெயில கண்டோன்னு எல்லாம் ஒரு நடுறாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசா இங்க எடுத்து நட்டு போட்டு சின்ன வந்து இங்க நட்டுறாங்க. ஓகே ஓகே. சின்னவங்க இது நான் சொல்லி இருந்தேன் என்னன்னு சொன்னா அப்ப உள்ளி அவரும் சொல்லி இருந்தார் அந்த விவசாயியும் உள்ளி நடைகள பெரிய பெரிய உள்ளிகளா தவத்தி நட்டால் அது நல்ல பெருசா நல்ல விளைச்சலையும் தரும். மற்ற சின்னனுகளை தவத்தி போட்டு நீங்க ஒரு பக்கமா நடங்கோண்டு. அப்ப அதே மாதிரி தான் வெங்காயம் நடுற நீங்களும் பெருசா எல்லாம் ஒரே அளவுல உள்ளது ஒரு பக்கமா நட்டி தண்டிங்கன்னு சொன்னால் இப்படி எல்லாம் ஒரே நெல்ல பருவம் நல்ல விளைச்சலும் தரும். சின்னன் ஒரு அளவுக்கு வரும். அதை நீங்க ஒரு கரியா நீங்க நட்டு விடலாம். அப்ப இதுவும் அதே வெங்காயம் தான். இது வந்து இங்கத்து யூரோப்பா வெங்காயம் இந்த நாடு துருக்கின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த பிரிகிற கூட என்ன அந்த கணக்கு பிரிஞ்சு வரும். இதுல வித்தியாசம் இருக்குது. இத நீங்க காணலாம். இதுல இந்த 2 வெங்காயமும் எல்லாமே விரிஞ்சு விரிஞ்சு வருது. இது கூட பிரிகிறது. நல்ல அகலமா நிறைய இதோட வருது. கூட பிரிகிறது. ஒரு 10-12 வரும் பெருசா. சிலோன் வெங்காயம் மாதிரி பிரிஞ்சு கொஞ்சம் பிரிகிற கொஞ்சம் குறைவு. ஆனா அது சின்னனா இருந்தாலும் இது வந்து பெரிய வெங்காயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்க வாங்கினீங்க? அந்த கடையெல்லாம் துருக்கி எனக்கு வடிவ தெரியாது. ஆனா வேற நாட்டு யூரோப்பா வேற நாட்டு வெங்காயம் வித்தியாசமா இருக்கு. நான் இதுவரையில மற்ற இடங்கள்ல இன்னும் இதை காண இல்லை. அப்ப இப்ப 3 விதமான வெங்காயத்தை இங்க பாக்குறீங்க. ஒன்று சிலோன் வெங்காயம் என்று சொல்லப்படுறது சின்ன சிவத்த வெங்காயம் பார்த்துருந்தீங்க. அது கூடுதலா கடையில நீங்க வாங்க போனா முளியல் வந்திருக்கும். அந்த முளியலோட நடைகள்ல முதல் காட்டியிருந்தான் கூட வளர்ந்திருந்தது. அடுத்து நட்டது பெரிய பம்பா வெங்காயம் என்று சொல்லப்படுறது இங்க டொச்லாண்டு இங்க வாங்கி நட்ட வெங்காயம். இதுல வந்து சிவப்பு வெங்காயம். இதுல சிவப்பும் வெள்ளையும் நட்டு இருக்கிறீங்க. 2ம் கலந்து. சிவப்பும் அந்த பெருசா உள்ள சிவப்பு தானே. மற்றது இது அந்த பவுமார்க்ட்லாம் வாங்கி நடுறீங்க வேற நாட்டு. இந்த நாட்டு அது ஞாபகமா எப்படி வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. போன முறை நட்டீங்களா இந்த வெங்காயம்? போன முறை கொஞ்சம் வாய்ப்பில்லை. இந்த முறை கொஞ்சம் கூட விரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதாண்டு இதுல என்ன மாமா அதுக்குள்ள இதுவும் போட்டுக்கூடாது. கரெக்டும் போட்டுருக்கு. கரெக்ட் 2 நீட்டுக்கு கரெக்ட் போட்டுக்கூடாது. இதுக்கும் வெங்காயம் இந்த இடையில கரெக்டா போடுறீங்க. என்ன காரணத்துக்கு இப்படி இடையில கொண்டு வந்து கரெக்டா போடுறீங்க? பூச்சியளவு வராது. எது கரெக்டுக்கு வெங்காயத்துல பூச்சியளவு வந்து வர வேண்டாம். வெங்காயம் நட்டபடிக்கினாலே அந்த பூச்சி கேரட்டுக்கு தாக்காது. கேரட் வந்து நல்லா வரும். அப்ப பீட்ரூட்டையும் அப்படி நடலாமா? தனியா கேரட் மட்டும்தான் அப்படி நடலாம். வெங்காயத்துக்கு இடையில நீங்களும் கேரட் நடுறதண்டா நடங்கோ. அதுக்கு பூச்சிகள் அரிப்புகள் அந்த அடிக்கிழங்கும் பாதுகாக்கப்படும் இல்லையா? அப்ப இதுக்கு இடையில நட்டு இருக்கிறீங்களா இல்லையா? நடையில இது தனியாவே வெங்காயம் வளர்ந்து வந்தா இதை வந்து கூட பெருசா வந்தோடனே மற்றது பக்கத்துல நட்டுருக்கிறீங்க கீரையும் பீட்ரூட் விதை போட்டாங்க முளைச்சிருக்கு. சில வேளையில லேட்டா வரலாம் இல்லையா? பீட்ரூட் விதை இதுகளுக்குள்ள போட்டிருக்கிறீங்க. இது கீரை இஞ்சத்தை கீரையோ மாமா? இது இங்க தேக்கீரை போட்டிருக்கு. கொஞ்சம் வளரல. இது என்ன மாதம் நீங்கள்? ஏப்ரல் கடைசி தான் போட்டாங்க. ஏப்ரல்லாம் கூடுதலாகவே ஏப்ரல் கடைசியில. ஆனா வெங்காயம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் நடலாம் என்று சொல்லிடுறோம். எங்கள இடத்துல சில பேர் நட்டுறீங்க. ஆனா சில பேரும் சில நேரம் அப்படி கருவிப்போம். தோட்டக்காரர் போஞ்சி நட்டுக்கார். போஞ்சி வேலைக்கே நட்டு ஏப்ரல் முதல் ஒரு மாதிரி வந்துட்டு பழுப்பு வந்துட்டு 4ஆம் மாதம் என்று சொன்னா நீங்கள் நடுப்பகுதி 4ஆம் மாதம் நடுப்பகுதி என்ன மாமா? சில நேரம் குளிர் இருக்கும். அந்த மாதத்துல குளிர் இருக்கும். கடைசியில் ஆனா வெங்காயம் நடலாம் தானே? சில நேரத்தில் நடையிலாது. அந்த மாதம் சில நேரம் குளிர் வந்துடும். விதை சொல்லியாதானே இந்த வருஷம் ஓரளவு பொதுவாக விதை வந்து சொல்லிடலாம். இன்றைக்கு வெயிலா இருக்கு, நாளே குளிர். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்போட செய்ய தோணும். இப்ப இப்படி கூட அடைச்சிருக்கிறார் மாமா. எதுக்கண்டு சொல்லி கேட்போம். ஏன்னு சொன்னா இங்க அக்கம் பக்கம் எல்லாருமே கூடுதலா தோட்டங்கள் புறாகள் முயல் வந்து கடிக்குது. புறா முயல் எல்லாம் வரும் இங்க. இந்த சாப்பிடுமா கோவா அது நட்டது தானே. அப்ப அதுல கடிச்சு விடுங்க. இதுல ஒன்று கடிச்சிட்டு பாருங்க.
இங்க கடிச்சிருக்கு கோவா இது அப்படியே குருத்தையே கடிச்சு சாப்பிட்டுட்டு என்ன மற்றது இப்படி நடக்க நத்தையும் பெறாது தானே மாமா சில நேரத்தில் குறைவு இதுக்குள்ள வர இதுக்குள்ள துப்புரவு இருந்தா நத்தை வர குறைவாயிருக்கு மெயின் அதுதான் துப்புரவுல தாங்கி இருக்கு இப்ப எங்க அங்காளி பாருங்க அங்காளி பக்கம் வந்து துப்புரா குறைவாக இந்த காணி அதுக்குள்ள நத்தை உள்ளுக்கு வந்துடும் ஏன்னு சொன்னா பக்கத்து காணிங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பெருசா பயிர் வைக்கல ஒரு பொழுதுபோக்குக்கு அதுக்குள்ள வந்து அந்த தோட்டத்துல தங்குற மாதிரி தான் அவை வச்சிருக்கணும் மற்றபடி புல்லுகளை வளர விட்டு அப்படி இதண்டேக்க இரவிலே அந்த புல்லுக்குள்ள இருந்து இங்கால பயிருக்குள்ள வருது நாங்க எவ்வளவு துப்புரவா வச்சிருந்தாலும் சுத்தி உள்ள காணியிலையும் இருக்குது நத்தை வர்றது வராது அது சில நேரம் இந்த விண்டருக்கு போட்டு வளர்க்கறதுக்கு போற உப்பு இருக்குதானே அதை சில நேரம் கொண்டு வந்து எரிஞ்சு விட்டா அது இந்த அந்த மனத்துக்கு வராது அந்த மனத்துக்கு இங்கே பக்கம் வராது அங்கே போயிடும் ஓகே நாங்க ஓரளவு நாங்க மற்ற வேண்ட காணிக்குள்ள போய் நாங்க சண்டை பிடிக்கலாம் தானே நாங்கள் 38 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லை அப்ப நாங்கள் எங்கட பயிர்களை எப்படி வச்சிருக்கணும்ன்றத நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அதுக்குத்தான் பாதுகாக்க வேண்டிய ஆங்காங்கே இப்ப வெங்காயத்துக்கு நத்தை வராதண்டபடினால வெங்காயம் நீங்க கூடுதலா செய்கிறீங்க மற்றது கீரை அது கீரையுமே நீங்க கவனிச்சிருப்பீங்க வெங்காயங்களை நட்டு அந்த இடையில தான் அந்த கீரையும் வச்சிருக்கிறார் அதே மாதிரி மற்றது முயல் புறாக்கள் பறவைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக கூடுதலா இப்படி என்னடா வீட்டு தோட்டம் என்று சொன்னா வீட்டை இருந்து அடிக்கடி கவனிக்கலாம் இது தோட்டங்களா இருக்கிறபடினால ஆக்கள் இல்லாத மட்டத்துல வந்தது கடிக்குமன்றதுக்காக இப்படி எல்லா தோட்டக்காரரையும் நீங்க பார்த்தா கூடுதலாக இப்படி மூடி கட்டி இருக்கணும் மற்றது இதுல வாழை எல்லாம் செய்யறது ஆனா இதுக்கு கூட துணைவி அதுதான் அது எங்கேயுமே உண்மையிலே ஒரு ஆள் இதுக்கு இன்னொரு ஆள் பக்கபலமா இருக்கிறபடினால அது இல்லைன்னு சொல்லு தனியா செய்யலாம் இவ்வளவு நீங்க கஷ்டம் ஒரு ஆள் பயிரெல்லாம் பிளான் செய்யறது நடுறது அதெல்லாம் அது என்ன காரணம் அவ பூந்தோட்டம் சம்பந்தப்பட்ட அப்படியான இதெல்லாம் வேலையும் கனகாலமா செய்கிறா அதுல நிறைய அனுபவங்கள் எப்ப வைக்கிறது எப்படி நடுறதுன்றதெல்லாம் அனுபவம் இருக்கு இது மாமா இந்த வேலைய இதுல நடுக்கொள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க வடிவா இருக்கு இது முதல் கரையில தானே இருந்தது என்னத்துக்காக இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க இங்க வாங்க இப்படி தோட்டத்துக்குள்ள போயிடும் இதெல்லாம் அங்க சரிஞ்சு விழுந்து போய்க்கலாம் அங்க சரி இது அப்ப இதுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அதுக்காக நீங்க நடுக்கொள்ள வச்சிருக்கிறார் ஆனா உண்மையில வடிவா இருக்குது இது எப்ப கொண்டு வந்து இந்த வாழையை நட்டீங்க இதுல ஏப்ரல் துவக்கத்துல ஏப்ரல் மாதம் கொண்டு வந்து நட்டுருக்கார் ஆனால் விண்டருக்கு மூடி பாதுகாத்தீங்க மூடி பாதுகாத்தபடினாலே அப்ப அடி மட்டும் போகல பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல எங்க நின்றுதோ அதுல இருந்து வருது மற்றது இந்த குட்டிகளும் அதோட போட்ட பாதுகாக்கப்பட்ட குட்டிய அதை தனிய நட்டுருக்கீங்க ஆனா அது வந்துடும் வடிவா இருக்கு என்னன்னு சொன்னா குட்டிகள் நெருங்கி நில்லாம விலத்தி நிக்குது அது இல்ல நான் அங்க வரைக்கே பார்த்தேன் வடிவாத்தான் இருக்குது இது முளைச்சு வர நான் இன்னும் ஒரு 2 மாதத்தாலாக பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்குன்றது அந்த அழகு தெரியும் மற்றது இதை சுத்தி இந்த கல்லும் அதாவது மரத்தூள்கள் போட்டு விட்டுட்டோம் கரையக்குள்ள செவ்வந்தி நட்டுறீங்கன்னா அது நத்தையா என்ன கடிச்சிருக்குது அல்லது பறவைகளும் அது கடிச்சிருக்கு ஆனா வரும் இப்ப என்னடா அடி நிக்குது மேல குறுத்து திண்டுட்டுது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சமாமா வெறுமையா விட்டு இருக்கிறீங்களா என்னத்துக்காக என்ன கண்டது கத்தரிக்கண்டு அவ கத்தரிக்கண்டு இப்ப இன்னும் லேட்டா எவ்வளவு நாள் லேட் அப்ப 5 இப்ப இன்னும் 1 கிழமை 2 கிழமை இன்னும் 1 கிழமை இதண்டா நடப்போது அப்ப கத்தரிக்கண்டு மிளகண்டு ஓரளவுக்கு நேரத்துக்கே நட்டுருக்கிறார் மாமா கத்தரிக்கண்டு 1 கிழமை கழிச்சு அதாவது நெல்லை வெயில கண்டோன்னு நடுறதுக்கு நிலம் பதப்படுத்தி எல்லாம் விட்டு இருக்குது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி செடியா வளர்ற போஞ்சி அதை ஊற விட்டுட்டு நட்டுருக்கிறேன்னு சொல்லி இருந்தீங்க புஷ்போனன் இது எவ்வளவு காலம் மாமா இந்த பயிர் விளைச்சலை தரும் நட்டது கிட்டத்தட்ட இதுக்கு 4 மாதம் எடுக்குமா
3 மாதம் 3 மாதத்துல இது வந்துடும் கொஞ்சம் கெதியில வரும் என்ன வெக்க நல்ல இதுக்கும் வெக்க தான் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க இரவில மூடி விட்டு இருக்கிறீங்க இல்லையா? மூடி விட்டுறாங்க. இரவில மூடி விட்டு வந்து கடிக்கும் இழுத்து கொண்டு போயிடும். அந்த அதாவது அதுன்ற விதிகள் அந்த இதுகளையும் அப்படியே எடுத்து விட்டுடும். குருத்துகளையும் கடிக்கும்ன்றதுக்காக புறாக்கள் முயல்ல இருந்து தப்புறதுக்காக இப்ப வெயில் அறிக்கைக்குள்ள திறந்து விட்டு இருக்குது. இரவுக்கு மூடி போட்டு தான் வீட்டை போவார்கள். இதுல பார்த்தா மிளகண்டு 2 விதமா இருக்குது. ஒன்று பெரியசா இருக்குது, மற்றது சின்னனா இருக்குது. பெருசான்னு சொல்லி என்ன மாமா சொன்னீங்க? ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு? பெருசாயி கை வண்ணம் அவாண்ட அக்கா வீட்டுக்காரர் மிளகண்டு வீட்டுக்குள்ள போட்டு வீடு நெல்ல வைக்க இருக்கிறபடிய பால்கனியில நெல்ல வைக்கண்டபடினால பெரிய கண்டா வந்திருக்கு. இவ்வளவு பெருசா வந்திருக்குது. அதே இது மாமா வீட்டை போட்டு வச்சு அது சின்னன் தான். அதையும் நட்டுருக்கணும். வெயில் வேற கெதியா வந்துடும். அது இது இன்றைக்கு நட்டீங்க என்ன மாமா? இது நேற்று நட்டது. நீங்களும் இனி மிளகண்ட இந்த கிழமை நடலாம். இனி பெருசா குளிர் வராது தானே? மிளகண்டுக்கு ஓகே எப்படியா நடவணும் என்ன? பிறகு லேட்டா போயிடும். இந்த இன்னும் 1 கிழமை இருக்கு. நீங்க நடுற எந்த பயிரா இருந்தாலும் இன்னும் 1 கிழமையில நீங்க நட்டுற வேணும். நட்டுட்டு இரவில இப்படி புறாக்களோ அல்லது முயல் கடிகள் பிரச்சனைகள் உள்ள நீங்கள் நெட்ஸுகளை இப்ப இதுல போட்டிருக்காரு. இடக்கிட தடி ஊண்டி கம்பி நெட்ஸ் என்ன இது? ஒரு தடி ஒரு ஹீரோ எங்க வாங்கினா மாமா? வீட்டு பக்கத்துல பவுமார்க்ட்ல வாங்கலாம். அப்ப எல்லாரும் அதை பவுமார்க்ட் அங்க பார்த்து வாங்கிடும். இதுவும் புறம் நீங்க கலட்டி வச்சு ஒவ்வொரு வருஷம் பாவிக்கலாம். இதுக்கு மேலேயும் மூடுவீங்களா? மூடணும். அப்படி அதை வாங்கி மூடு. அது நெட் இருக்கு. அதுக்கு மெல்லிய நெட் இருக்கு. அதுல அதான் நீங்க சொன்னீங்க எல்லாம் வடிவா தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிருக்கீங்க. இதுக்கு குதிரை சாணம் போட்டிருக்கீங்களா என்ன? அதெல்லாம் கிளீன் பண்ணி இதான் இருக்கிறீங்க. என்ன கண்டு நீங்க சொல்லுங்க. அந்த என்ன தானே எல்லா வித கலர்லயும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. இது நீங்க விண்டருக்கு வெளியில எடுக்கிறீங்களா? இல்ல அப்படி வச்சுட்டா கொண்டு வந்து நட்டீங்க. நான் நினைச்சேன் இது இதுங்கயே நிக்குதாண்டு. அப்ப அவன் விட்ட கொண்டு வச்சு அங்க கிளறுகளை வச்சு மூடி பேப்பரால மூடி ஒரு பெட்டிக்குள்ள போட்டுட்டு அங்க கொண்டு வைக்கிறது வச்சுட்டு இப்ப கொண்டு வந்து 1 கிழமை இல்ல நட்டுருக்குறீங்க. அது விதம் விதமா இந்த பக்கம் அதுக்கண்டே ஒதுக்கி இருக்கு. பூக்கள் கோயில்களுக்கு கோயில்களுக்கு கூடுதலா குடுக்கறபடினால இது தனியா பூக்கண்டுக்கு மட்டும் மஞ்சள் பூ வரும். மஞ்சள் அது பேர் தெரியல எனக்கு. வரைக்குள்ள அதை காட்டலாம். அந்த இதெல்லாம் அந்த மஞ்சள் பூ தானே? அது கடிச்சிட்டுது. அது பக்கத்து வீட்டுக்காரட்ட இல்லையா? அவ பக்கத்துல கிளாஸ் கூடு இருக்கிறது, கண்ணாடி கூடு பக்கத்து. இது மாமா விட்டான். இதுக்குள்ள என்னென்ன எப்படியான பயிர் இதுக்குள்ள வைக்கிறீங்க? இதுக்குள்ள சலாட், கோல்ராவி, தக்காளி கண்ணு நட்டு விட்டாங்க. கொஞ்சம் முளைச்சு வந்துட்டு பரவாயில்ல. இருக்கிற வந்துட்டு தக்காளி எல்லாம் வைக்கணும். வச்சுட்டு பிறகு மற்றது அங்க கணவர் அண்ணாவும் சொல்லி இருந்தார் தான் 5ஆம் மாதம் இந்த செடிகள் எல்லாத்தையும் நட வேண்டியது 2 கிழமைக்கு இதுக்குள்ள வைப்பாராம். வச்சுட்டு அந்த 2 கிழமை முடிய நடுப்பகுதி வருதல்லோ அதுக்கு கொண்டு வந்து வெளியில நடுறாருன்னு சொல்லி கடன் குளிர் வந்தா இல்ல அப்படித்தான். அதுக்கு நீங்க ஜன்னலும் பூட்டி திறந்து விட்டு பூட்டணும். மற்றது அங்கால மாமா உருளைக்கிழங்கு நட்டுருக்குறீங்களா? இந்த வெங்காயத்தை அடுத்து உருளைக்கிழங்கு அதை இப்ப நட்டீங்க? அது எப்ப ஏப்ரல் மேட்ச் கடைசி ஏப்ரல் தொடக்கத்திலேயே அதை நடுறீங்க. வெங்காயம் எல்லாம் உண்டா கிட்டத்தட்ட அது கிடையெல்லாம் அந்த முன்பின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு வெங்காயம் ஒண்ணும் செய்யாது. போஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் இல்ல இப்ப உருளைக்கிழங்கு இப்ப நீங்க 4ஆம் மாதம் நட்டுறீங்க. இப்ப நடாதவே என்று சொன்னால் இப்ப 5ஆம் மாதமும் நடலாமோண்டு நடலாம். ஓகே ஓகே. இல்ல காலம் காணுமோண்டு அதுக்காக தான் அதை கேட்டது. நம்மள வந்து இந்த மாசம் தான் சரியான இது 4ஆம் மாதம் நட வேண்டிய இது. இப்ப நாங்களும் முன்னுக்கு நாட்டுக்கோம் மற்றபடி
தப்பி வந்துட்டு இங்க நீங்கள் உங்களோட சார்ந்தவை இங்க உள்ளவை எல்லாரும் கிட்டமிட்ட ஒரே நாளுகள்லாம் நடுவினமோ அந்த இப்ப நாங்கள் ஏப்ரல் நட்ட உடனே இவர் வந்து எனக்கு சொன்னார் அன்றைக்கு நீ முன்னுக்கு நட்டு போட்டான்னு சொன்னார். ஏன்னு சொன்னா அவர் அந்த பெறாமையில இருந்தில குளிர் கூட அதுக்காக தான் சொன்னார். ஆனா நீங்க வைக்கிற பயிரும் அவர் வைக்கிற பயிரும் உண்டாயிருக்குமா இல்லையே? எங்கட எல்லாம் வெங்காயம் எல்லாம் அப்படிதான் செய்யறாரு. அப்படி செய்யறாரு. கத்தரியின் நாங்கெல்லாம் எங்க தமிழாக்கெல்லாம் கத்தரி மிளகாய் கூட என்ன சொன்னா அவன் இந்த நாட்டுக்காரர் இல்லையா மாமா? இல்லையா அவன் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி 5ஆம் மாதத்துமே கொண்டு வந்து நடுவினம். இது நாங்கள் தான் எங்கட நாட்டு பயிர் என்று சொல்லி நடுறதாலே அந்த நெல்ல வெயில் வர மட்டும் செடிகளை நடுறபடிக்கினால கத்தரி மிளகாய் வெண்டி நடுற நீங்களா? இல்ல போன நட்டுறாங்க போட்டு வச்சிருக்கோம். வண்டி போட்டு வச்சிருக்கு. அப்ப வண்டி கண்ணாடி கூட்டுக்கு நடுவீங்களா? இங்கால நடுற பக்கம் காணுமா? கண்ணாடி கூட்டுக்குள்ள வராது. அப்ப கண்ணாடி கூட்டுக்குள்ள வராதுன்னு ஏன்னா இதுங்காலதான் நெல்ல சுவாத்தியம் நெல்ல வெயிலோட காத்துகள். பாவக்கொடி புடலங்கொடி முதல் வருஷம் நட்டு காய்ச்சி அதுக்குள்ள போன முறை பாவக்கொடியாக நடுறாங்க. அதுல காய் வரை இல்லை. அதுல வண்ணாத்தி பூச்சி அதுல போய் தாக்க குறைவு அதுக்குள்ள போற குறைவு வெளியில வண்ணாத்தி பூச்சி அதெல்லாம் மகரந்த சேர்க்க கூட இரண்டா தேனிகள் இதுகள் எல்லாம் கூட வரும். சில பேர் என்ன சொன்னா அந்த இதுக்கு கண்ணாடி கூட்டுக்கு எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க. காத்துகள் இதுகள் மற்றது கதவு நெடுக திறந்திருந்தாலும் பூட்டி விட்டுனாங்க. இரவில பூட்டி விடணும். பகல்ல திறந்து விடணும். கண்ணாடி கூட்டுக்குள்ளே அதாவது வெக்கியா வச்சிருக்கும். ஆனா கூடுதலான விளைச்சல் இதுகளை தர்றன்னு சொன்னா வெளியில தான் நட வேணும். ஆனா தக்காளி என்னன்னு சொன்னால் ஒரு சொட்டு குளிரண்ட உடனே டக்கண்டு பழுதாயிடும்ன்றதுக்காக தக்காளி வந்து அதுக்குள்ள நல்லா வரும். என்ன தக்காளியும் அதுக்குள்ள நடலாம். மற்றது உள்ளி நட இல்லையோ மாமா? இந்த முறை கொஞ்சம் தான் இந்த முறை நட்டுறீங்க. 9ஆம் மாதமா 10ஆம் இங்க கொஞ்சம் உள்ளி நட்டு இருக்கிறார். 10ஆம் மாதம் நட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து வித உள்ளி எடுக்கலாம். இப்ப சமருக்கு நடுறதாண்டா இப்ப 4ஆம் மாதம் நடுற உள்ளி என்று சொன்னால் அது விதைக்கு எடுக்கலாம். அதான் நெல்ல இதா வராதுன்னு சொல்லினா நீங்க குறைஞ்சளவுல நட்டுருக்கிறீங்க. அதான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த நோமல் உள்ளி நெல்ல தடிச்சதா இப்படி வராது. ஒரு 1 மாதத்துக்குள்ள 1.5 மாதத்துக்குள்ள இல்ல மாமா கொஞ்சம் 6 மாதம் 7ஆம் மாதம் எவ்வளவு விடுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு பெருக்கும். மற்றது இதுல பூ வரும் இல்ல அந்த பூவிலையும் உள்ளி வரும். அதையும் வித உள்ளியா 2-3 வருஷம் அப்ப அதுக்கேற்ற காலம் பத்தாதோ? அப்படி இருக்க மாட்டோம். அப்படி ஒரு இனத்தை பொறுத்தது. இப்ப உதாரணத்துக்கு இந்த வெங்காயத்துல ஒரு இனம் இருக்குது, மேல காய்க்கிற இனம். அது இருக்குது, நானும் கண்டிருக்கிறேன். இந்த இனத்துல அப்படி வராது. இப்ப எங்க சிலோன் வெங்காயத்துல பூக்கும், இதுல பூக்காது. அப்படி அந்த ஒரு இனம் இருக்கு. நான் அதை மேல பூக்குறத கண்டிருந்தேன். அதை நான் இன்னும் எனக்கு கண்ணுக்கு எத்துப்பட இல்லையா. அது அங்கல ஆன்ஸ்பர்க் பக்கம் போய்க்கலாம் கண்டேன். அங்க எனக்கு ஒரு தந்து நட்டுறேன், அழிஞ்சு போச்சு. அங்காள் பக்கம்தான் ரசிக நாட்டாக்கள் தான் அதை நட்டிருந்தவ. அவைக்கு விண்டருக்கும் அதை நிக்குமோ ஏதோ ஒன்று சொல்லி 11ஆம் மாதம் வெங்காயம் நடலாம். அது எந்த வெங்காயம் என்று நான் இன்னும் சரியா சொல்லலாம். ஒரு சிலர் நட்டு நல்லா வந்திருக்குது. இன்னொரு ஆக்கள் எனக்கு நேரடியாக இருந்தவ நீங்க வந்து பாருங்கோ, நான் தான் 11ஆம் மாதம் வெங்காயம் நட்டிருக்கிறேன். இப்ப பூ வந்துட்டுதான். அது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் அதை காட்டுவேன். வாரக்கிழமை தான் நடுறதுக்கு இருக்கிறீங்க. கண்டுகள் ரெடியா இருக்கு. அதான் பார்த்தேன் பந்தல் போட்டு இருக்குது. என்னென்ன கொடி இந்த முறை நீங்கள் நட இருக்கு? என்னென்ன கொடி? பாவல், புடலங்க, சுரக்க, பைத்தங்கொடி. இந்த இடம் எதுக்காக வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் அது கத்தரி நாங்க நட்டுப்பட்டு இருந்தா இங்க நட்டுடுவோம். கறி மிளகாய்க்கும் கத்தரிக்கும் என்னடா நேர அங்கால சூரியன் மறையக்க நேரடியா இங்க வெயில் காலம் வெயில் வார இல்ல. சுக்கினியும் இனித்தான். சுக்கினியும் வித போட்டு எடுக்கிறீங்களோ கண்டா வாங்குறீங்களோ? கண்டும் வாங்குறீங்களா? 2-3 மாதம் கழிக்க 2 மாதம் மாமா இல்ல 3 மாதம் எல்லா பயிரும் தோட்டத்துக்கு இருக்கும். ஆனா வெங்காயம் விளையும் வந்துடும். இருக்கும்.
இப்ப தோட்டத்திலேயே என்னென்ன பயிர்கள் எல்லாரும் வைக்கணும், அதாவது ஒவ்வொரு தரம் தங்கண்ட இடத்துக்கும் தங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது கை படிஞ்ச பயிர்கள் நெடுக வச்சு வச்சு கை படிஞ்ச பயிர்களும் அவைகளுக்கு பழக்கப்பட்ட பயிர்களும் விருப்பமான தாங்கள் கூடுதலா பாவிக்கிற பயிர்களையும் வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விதமான இப்ப மாமா பாக்கல எல்லா பயிருமே 38 வருஷமாக செய்கிறார். தங்களோட வீட்டு தேவைக்கு போதுமானது இல்லையா மாமா? நான் மிச்சம் வந்தா இல்ல எல்லாருக்கும் கொடுக்கறதா ஆக்கள் வீட்டை போற வைக்க குடிப்பினும் அவை இன்னொரு இடத்துக்கு போறேன்றாலும் அதையே கொண்டு கொடுக்கலாம். இது கண்டு வாங்க வேணும் நல்ல விஷயம். ஒரு ரூபாய்க்கு வித்தா கிடையாது, கடையை கொண்டே கொடுத்தா கிடையாது, நம்ம எங்கடைக்கும் எடுத்து எங்கட ஆக்களுக்கும் வந்தா கொடுத்துருவோம் வழக்கம். இது தோட்டம் செய்கிறதால உங்களுக்கு சரியான இது விருப்பம் கூட தோட்டம் செய்யறது. எங்கட ஐயா அம்மா எல்லாரும் அங்க ஊர்ல நல்ல தோட்டம் தான், பெரிய தோட்டம். அப்ப அதையும் கூட நான் பார்த்தேன். அது எனக்கு ஊர்ல ஃபேமஸ் ஆன தோட்டத்துல ஒரு பயம் ஒரு ஃபேமஸ் ஆன இடம். அப்ப எங்கட கிழக்கு வளத்துல தோட்டங்கள்லாம் கூட நாங்க ஒரு தோட்டத்துலாம் எங்களோட வீடு இருக்கு. அந்த அந்த வீட்டோட தோட்டம் இருக்கு. தோட்டத்தை பார்த்து மண்டையில ஊறிட்டு தோட்டத்தோட ஊர்னை விட இவ உரும்புற சேர்ந்த சிவத்த மண். இப்ப எங்கடையெல்லாம் இருவாட்டி மண்ணு வேற கலர். சிவத்த மண்ணுக்கு நிறைய பயிர்கள் தோட்டங்கள் சம்பந்தப்பட்டாக்கள் தான் கூட முழுக்கவே தோட்டம் செய்வினவன். பாதத்துல பார்த்தே சொல்லுவாங்க. மற்றது சைக்கிளை பார்த்தே சொல்லலாம் இந்த சிவத்த மண் அந்த சைக்கிள்லயே தெரியும். அப்படி ஊர்லயும் அதாவது அவர் வளர்ந்ததுமே தோட்டத்தோட வளர்ந்திருக்கிறார். ஒரு விவசாயியாகவே வளர்ந்து விவசாயியாகவே இங்க இது ஒரு பொழுதுபோக்காத்தான் செய்கிறார். அவர் வேற வேலை செய்கிறார், இதை பொழுதுபோக்கா செய்கிறார். மற்றது மாமா இதுல ஏற்பியர் அந்த ஸ்ட்ராபெரி நட்டு இருக்கிறீங்க. இது ஒரு கண்டு நட்டால் ரெண்டு முறைக்கு விடுவீங்க. அப்புறம் 3வது வருஷம் என்னவீங்க புது கண்டு தானா போய் அப்படியே நிக்கும். விண்டர் பைக்கல் போட்டு கொஞ்சம் மூடி விட்டால் அப்படியே விண்டர் நிக்கும். இப்ப கண்டு கிளஞ்சு நடுவீங்களா? இதுல இருந்து கண்டுகள் எடுத்து நடலாம். இதுல எடுத்து பட்டி போட்டு ஒதுக்கி துப்புராக்கி ஆக அகண்டு போனா கொஞ்சத்தை ஒதுக்கி வட்டி எடுத்து களைஞ்சு அதாவது ஐதாக்கி அப்படி ஒழுங்கு பண்ணி விடுறீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா பல மரங்கள் நட்டிருக்கிறார். ஆப்பிள் மரமோ மற்றது பியர்ன அந்த பூமரம் செம்பரத்தை மாதிரி சிலவன் இருக்கிறது. இங்க வளர்ற செம்பரத்தை இந்த கரையில இந்த கரையில நீங்க நடுறது பூசணிகள் இல்லையா? அல்லது இதுக்குள்ள உருளைக்கிழங்கு நட்டு இருக்கிறீங்க. ஒரு வரி நட்டுருக்கீங்க. வீட்டுல இருந்து முளைச்சதை கொண்டு நட்டு அதை நட்டு இருக்கிறீங்க. எப்படி வருதுன்னு பாப்போம். ஆனா விதை இது கூட நெல்ல விளைச்சல இது கூட. மற்றது இங்கால பார்த்தோம்னு சொன்னா இதுல ரோஸ் எல்லாம் நட்டுருக்கிறார். இதுல இருந்த வாழையத்தான் அங்க நடுக்கொள்ள கொண்டு போய் நட்டுருக்குது, நிழல் வருது அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ள என்ன மாமா நட்டுருக்குறீங்க? இது அவதான் நட்டுவா. என்ன பூவா நட்டது? வாசம் அது நத்தைக்காகத்தான். பாத்தீங்கன்னு சொன்னால் நத்தையில இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக இப்படி இத வாளிய அடிப்பக்கத்தை வட்டிட்டு கவிட்டு நட்டுருக்குது. இதுக்குள்ள இவ்வளவு தூரம் ஏறி நத்தை வராது. மற்றது நத்தை கண்டு சொல்லி எங்க இதுக்கும் அப்படித்தான் நட்டுருக்குது அடக்கமா. மற்றது கோக் பீட்டுன்னு சொல்லப்படுற இப்படி உயரமா நீங்க பயிரை செய்தீங்கன்னு சொன்னா நத்தையில இருந்து கூடுதலா பாதுகாக்கலாம். என்னன்னு சொன்னா இப்படி உயரமா இதண்டேக்க நத்தை ஏறி வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. அதனால இப்படி நீங்கள் நடலாம். மற்றது இதை நாங்க அடுத்து பார்த்தோம்னு அதுவும் டாலியனா மாமா? மஞ்சள் பூ என்று சொல்றீங்க. இப்போ ஜெர்மனியில கூடுதலாக இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளவே நிறைய பேர் வாழ வீடியோக்களை பார்த்தோம் என்னவோ ஒவ்வொருத்தருக்கும். ஆனா மாமாவுமே நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இது பெரிய இனம் தானே மாமா? மற்றது ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இந்த வாழை என்ன இனம் என்று சொல்லி. நான் இன்னொரு விவசாயிட்டையே கேட்டிருந்தேன். இங்க வர்ற இந்த பெரிய இனங்கள் எல்லாம் கதலி வாழை. வேற கப்பலுக்கு இங்க சான்ஸே இல்லை, கதலி வாழை தான் இங்க வர்ற வாழை இனம் எல்லாமே என்று சொல்லி இருந்தார். என்னன்னு சொன்னா அவர் ஊர்ல இருந்தே கொண்டு வரப்பட்டு நட்ட வாழையாம அந்த கணவர் இதெல்லாம். அப்ப இதே மாதிரி அதெல்லாம் வாழை 3 பேர் இருக்கு. நீங்க ஒரு ஆக்கள் இருக்கீங்க.
மற்ற அந்த ரஷ்யன் ஃபேமிலி இருக்கிறேன் மற்ற மோகன் ஸ்வீட் வந்தவர் சுந்தர மாசம் வந்தவர் இவ்வளவு பேரும் அடங்கி இருக்கு நடிக்கிறது அங்க அவைகள் அந்த சுந்தர மாசம் வந்தவர் அப்படி இல்லையே அது வாழைன்றது நீங்களும் நடலாம் அத வச்சு உருவாக்கி 1 வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா பிறகு அந்த வாழை மரத்துல அதுக்கப்புறம் தான் ஒரு பிடிப்பு ஏற்படும் பாப்போம் என்ன தினம் வந்தாலும் எங்களுக்கு நிறவுடம் வைக்கிறதுக்கோ ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் வாழை முக்கியமா இருக்குது இப்பவுமே என்ன ஒரு ஆள் அடிச்சு நீங்க வாழையில கொண்டுருவீங்களா வாரக்கிழமை அங்கால தேவைன்னு சொல்லி இருந்தார் ஓமன்று சொல்லி இருக்கிறான் 4ஆம் மாதம் வந்தாலே உண்மையில வாழையில தேவைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குது பாப்பம் 2 மாதம் கழிச்சு எவ்வளவு சோழியா இங்க நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் மாமா நல்ல பெரிய இடமா வசதியா நிறைய பயிர்கள் மற்றது கரைக்கு அழகுபடுத்தி விதம் விதமான பூக்கண்டுகள் எல்லாம் நட்டிருக்கிறார் 2 மாதம் கழிச்சு நாங்க அதை பற்றி பார்ப்போம் 2 மாதம் எனக்கு உறுதுணை பூமாதான் அத்தைதான் எல்லாமே கொஞ்சம் விளங்குன்னு தெரியும் ஒரு இன்னொரு கூட நின்றாதான் அது ஒரு சலிப்பு இல்லாம சந்தோஷமா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது என்ன மாமா இது பெருசான ஒரு வேறு அந்த முள்ளு முள்ளா இருக்கிறபடியினால வேற இது இப்படி இந்த வேற இனங்கள் கண்டெல்லாம் இங்க சூப்பர் மார்க்கெட்ல இப்ப வந்திருக்குது நீங்கள் எல்லாருமே வாங்குற நீங்கள் இப்படி தோட்டம் உள்ள நீங்களோ வீட்டு தோட்டம் உள்ள நீங்களோ நடலாம் 2.99 3 யூரோக்கு போட்டிருக்குது இன்றைக்கு பார்த்திருந்தேன் இப்படி வேற இனங்கள் அல்டி லீடல் உண்டை பிடிக்கணும் சும்மா மரத்தை பிடிக்கணும் நட்டாலே வந்துருந்தேன் உண்டை புடிங்கண்டு மாமா ஒரு கெட்டு நாங்களும் பின்னு நட்டு துப்பரைக்கு வச்சுக்கிறோம் வளர்த்து மற்றது முந்திரி பழம் முந்திரி கொண்டு பின்னுக்கு நிக்குது வேற இன்னொரு பழம் கொண்டு பின்னுக்கு நிக்குது இதுல அதான் 3 யூரோ விக்குதுன்னு சொல்லத்தான் மாமா சொல்லியிருந்தார் இது இப்படி உள்ள உங்களோட சொந்த பந்தமோ விண்டருக்கு இப்ப விண்டருக்கு அதாவது நீங்கள் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் 10ஆம் மாதம் இதுல தடி வெட்டி வச்சா வருமென்று சொல்லி வச்சுட்டா அடுத்த சமருக்கு அவைக்கு அது வந்துடும் என்ன நான் இது போன வருஷம் வாழை இந்த வாழையோட இருந்தது அதுக்குள்ள எனக்கு சரியா கஷ்டம் வந்து பேருந்து புடிங்கி நட்டு நல்ல வெயில் படுது உங்களுக்கும் அந்த என்னன்னு சொல்றது தோட்டங்களோட இப்படி சம்பந்தம் தோட்டத்துக்கு ஒதுக்கின இடமண்டபடிக்கினால கூடுதலான வெயில் கிடைக்குது இதே வெயில் உங்களோட வீட்டு தோட்டத்துக்கு கிடைக்குமா வீட்டுல இருக்கு இல்ல வீட்டுலயும் இவ்வளவு நேரத்துக்கு கூடின நேரம் வெயில் படுமாமா காலையில 3-4 மணி இருக்கு வெயில் வருது அப்ப வீட்டுல ஏதாவது செய்யறீங்களா வீட்டு தோட்டமா விதைகள் போட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்து இஞ்ச கொண்டு வந்து நடுறது வீட்டையும் அங்க புடலங்கொடி அது இது நடுறது வீட்டிலே இடம் இருக்க அது வீட்டுல இருந்து பாக்க அந்த கொடிகளை உண்மையிலேயே ஒரு ஆசையா இருக்கும் ஆரம்பத்துல நாங்களாம் நீங்க வீட்டுல என்ன கொடி புடலங்கொடி பாவங்கொடி நட்டு கணக்கு காய வச்சது இங்க கொண்டு வந்த நீங்க ஆரம்பத்துல நல்லது பிறகு சரி வர மாட்டேன் வரும் போகும் அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இப்ப இந்த வருஷம் நல்லா வந்த பயிர் அடுத்த வருஷம் நல்லா வரும் இல்ல அடுத்த வருஷம் இன்னொரு பயிர் வரும் அதைத்தான் நானும் ஒவ்வொரு தரட்டையும் கண்டேன் இப்ப போன முறை எங்களுக்கு சுரக்காய் நல்லா வந்தா ஆனா இந்த முறை வருமோன்றது தெரியாது இந்த முறை ஆட்டோமேட்டிக்கா வேற பயிர் ஒன்றில்தான் நாட்டம் வரும் போன வருஷம் ஒரு 5 வயது முதல் இதுல உருளைக்கிழங்கு இதே அளவு தான் உருளைக்கிழங்கு நல்ல விளைச்சலை தந்தது 2.5 பட்டிக்கு மேல பெரிய சோப்பு பட்டிக்குல வச்சிருக்காங்க ஆனா ஒரே இடத்துல அடுத்தடுத்து ஒரே பயிர் வைக்க கூடாதுன்றக்கல்லோ மாமா இப்ப மாத்தி வந்து அங்கே மாத்தி இந்த வருஷம் இங்க நட்டு அடுத்த வருஷம் அங்க நடுவோம் மாத்தி பயிர் வைக்கிறது ஒரே இடத்துல அதே பயிர் அதேதான் உள்ளி வச்ச ஏற்பயிர் வச்சவர்னு சொல்லி இருந்தார் நீங்க ஒரே பயிர் இந்த வருஷம் வச்சா அடுத்த வருஷம் அதுல மாற்று வேற பயிர் தான் விளைச்சல் கூட நல்ல விளைச்சல் நல்ல பசலையே போட்டாலும் மாத்தி நடுறது பெட்டர் சிறந்ததுன்னு சொல்லி ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டா பதில் மாமாட்ட என்னென்ன பயிர்கள் வைக்கப்பட்டிருக்குது என்னென்ன பயிர்கள் 5ஆம் மாதம் என்னென்ன பயிர்கள் எல்லாம் வைக்கலாம் என்ற விவரம் எல்லாம் சொல்லி இருந்தோம் மிக்க நன்றி மாமா நேரம் ஒதுக்கி எனக்கு ஒத்துழைச்சு இதுக்கு விளக்கங்கள் தந்து என்னென்ன பயிர்கள் வச்சிருந்தீங்கள் எப்ப வச்சீங்கள்ன்றது போதுமான தகவல் தந்திருந்தீங்கள் மிக்க நன்றி எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லியிருக்கேன் இதை விட
இன்னும் பெரிய வேற ஆட்களுக்கு விவரங்கள் கணக்கெல்லாம் தெரியும். அவைய வேற பயிரை வைக்க என்ன சொல்லுது கட்சியவர்கள் இல்ல உண்மையில இதுகளே போதுமானது. பொழுதுபோக்கு என்ன, நான் பொழுதுபோக்கு தான் தோட்டம் செய்யறேன். உடம்பு இதுகளுக்கு வந்து நல்ல உடற்பயிற்சி மற்றபடி இது கண்டு நாங்கள் அங்க போய் செய்யறத விட இது தோட்டத்துல புல்லு பிடிங்கினாலும் அதோட நல்ல காத்து, தூய்மையான காத்து, மற்றது சூரிய ஒளி எல்லாமே கிடைக்கின்றது. மிக்க நன்றி மாமா, மிக்க நன்றி. இத்தோட இன்றைய காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.